எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்தியாவோட இன்டர்னல் செக்யூரிட்டியை உலுக்கி பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். பாகிஸ்தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு எல்லை தாண்டிய பயங்கரவாதிகளை கம்மி பண்ணிக்கிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆட்களை ரேடிக்கலைஸ் பண்ணி அவங்கள பயங்கரவாதிகளாக மாற்றி இந்தியாவில் சில முக்கியமான கொடூரமான சம்பவங்கள் செய்வாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே கிளியர் கட்டான ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் மே ஜூன் மாதத்தில். எக்ஸாக்டாக இப்போ தான் நடந்திருக்கு. பட் நம்மளுடைய உளவுத்துறை காவல்துறையினர் ரொம்ப சாமர்த்தியமாக இதை தடுத்திருக்காங்க. இப்போது குஜராத்தோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் ஏடிஎஸ் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் அமைப்பு 3 ISIS லிங்க்டு பயங்கரவாதிகளாக இருக்கக்கூடிய சஸ்பெக்ட்ஸ், இந்த சஸ்பெக்ட்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் பாய்சன் பிளாட் அப்படின்றதா. ரிச் இன் பாய்சன் என்ன அப்படின்றத பற்றி நம்ம எல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம்பவம் என்னன்றதை பார்ப்போம். குஜராத்தோட ஏடிஎஸ் கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒரு ஆப்ரேஷனை சீக்ரெட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சர்வேலன்ஸ் ஆப்ரேஷன், கண்காணிப்பு ஆப்ரேஷன். அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட வண்டியை அடலாஜ் டோல் பிளாசா, காந்தி நகர், குஜராத் காந்தி நகரில் காந்தி பிறந்த மன்னது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அடலாஜ் இதில் டோல் பிளாசாவில் நவம்பர் 8ஆம் தேதி இரவு ஒரு வண்டியை வழிமறிக்கிறாங்க. இந்த வண்டியை வழிமறித்த பிறகு அதில் இருக்கக்கூடிய 3 பேரை விசாரணைக்கு கையில் எடுக்கிறாங்க. எடுக்கும் பொழுது ISKP அப்படின்னு சொல்லக்கூடிய ISIS கோரசான் ப்ராவின்ஸ், இது நேரடியாக ISI பாகிஸ்தான் ISIயால் ஆப்ரேட் பண்ணப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன்கள் பாகிஸ்தான் அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளேயும் பல ஆப்ரேஷன்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதே அமைப்பை வேறு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவும் பாடுபட்டுருக்கு. இதே அமைப்பு தங்களுக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் அங்கே செஞ்சிட்ருக்காங்க ஆப்கானிஸ்தானில். ஸோ உலக மனித குலத்துக்கே எதிராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் இருக்கக்கூடிய ஒரு அஃபிலேட்ஸாக அந்த சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு அவங்களால இயக்கப்படக்கூடிய ஒரு கருவியாக 3 பேர் இருந்திருக்காங்க. அந்த 3 பேரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்தியாவுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் ஏஜென்ட்டை ஒரு பயங்கரவாத கும்பல் பயன்படுத்துறதுக்கு இருந்திருக்கு. பெரிய பேரழிவை நம்ம சந்திச்சிருப்போம். நாட்டில் பெரிய கலவரமே கூட வந்திருக்கலாம். அதை குஜராத்தோட ஏடிஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக தடுத்திருக்காங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 3 மாநிலங்கள், பஞ்சாப், ராஜஸ்தான் மற்றும் குஜராத், இந்த இடத்துல தான் இந்த ஏடிஎஸ் சம்மந்தப்பட்ட காவல்துறையினோட ஏடிஎஸ் அமைப்புகள் மிகப்பெரிய லெவலில் ஆப்ரேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ். டெல்லியில் சில கைதிகள் நம்ம பார்த்தோம், யூபியில் சில கைதிகள் நம்ம பார்த்தோம், ராஜஸ்தானில் பார்த்தோம், அதன் பிறகு பஞ்சாப் மற்றும் இப்போ குஜராத். இப்போ இந்த 3 பேருமே இந்த வெஹிக்கிள் செக்கில், இது ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன், இது எதாச்சியாக பிடிச்சி வண்டியில் வாங்க மாட்டில் குறிப்பிட்டு அவங்கள ட்ராக் பண்ணி அந்த கட்டண பிளாசா, டோல் பிளாசா கிட்ட இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலை மல்டிபிள் சிட்டிஸ், லக்னோ, டெல்லி, குஜராத்தில் இருக்கக்கூடிய சில நகரங்கள் போன்ற மல்டிபிள் சிட்டிஸில் இவங்க நடக்க இருந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் அது. ஒரு ஆன்டி டெரர் ஆப் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நவம்பர் 11 அளவுக்கான 2008 யாராலையுமே மறந்துருக்க முடியாது அந்த அளவுக்கான ஒரு ஹை லெவல் தாக்குதல். இது பெங்களூரில் நடந்த மாதிரியோ இல்லை மேங்களூரில் நடந்த மாதிரியோ கோயம்புத்தூரில் நடந்த மாதிரியோ ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் கிடையாது. ஒரு பெரிய லெவலில் செய்யப்பட்ட ஒரு ஆப்ரேஷன். இதில் கைது செய்யப்பட்ட ஃபஸ்ட்டு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அகமது மொய்யுதீன் சையீத். மொய்யுதீன் சையீத்னு சொல்லக்கூடிய இந்த ஆள் தான் ஹைதராபாத் மற்றும் தெலுங்கானா, அதாவது தெலுங்கானாவில் ஹைதராபாத்தில் ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஆள். MBBS சைனாவில் படிச்சுட்டு வந்த ஒரு டாக்டர். இவன் தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் லேபை ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். இந்த அண்டர் கிரவுண்ட் இந்த ஏடிஎஸோட எக்ஸ்ட்ராக்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் லேபை ரன் பண்ணி அதிலிருந்து ரிச்சின் அப்படின்ற ஒரு பாய்சன், அதாவது கேஸ்டர் சீட்ஸ், ஆமணக்குன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ரிச்சின் அப்படின்ற ஒரு கொடூரமான பாய்சன். இந்த விஷம் அப்படின்றது சைனைடை விட ரொம்ப வீரியமானது. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான
ஒரு லேபை செட் பண்ணி நடந்துட்டு வந்திருக்கான். இவன் தான் பிரைமரி பிளானர். இப்போ இவனுக்கும் ஐஎஸ்ஐஎஸ் கேபிக்கும் எங்கே தொடர்பு வருதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலகிராம் இன்னைக்கு ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி சோஷியல், ஆன்டி கிரிமினல், இந்த கிரிமினல் மற்றும் இந்த பயங்கரவாத ஆட்கள் எல்லாருமே டெலகிராமில் ஐஎஸ்ஐஎஸ் கேபியோடைய ஹேண்ட்லர்ஸோட நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறான் இந்த டாக்டர் அகமது மொய்தீன் சைதுன்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இவன் கூட அசாத் சுலைமான் ஷேக் அப்படின்ற அசாத் சைஃபி, இவன் யூபியை சேர்ந்தவன். ஏற்கனவே வெப்பன் ஸ்மக்லிங் மற்றும் லாஜிஸ்டிக்ஸில் தேர்வு பெற்று, அதாவது பெரிய பயிற்சி பெற்று பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாபில் வரக்கூடிய ட்ரோன் மூலியமாக அவங்க ஆயுதங்கள் நிறைய உள்ளே கொண்டு வராங்க. பிஎஸ்எஃப் உடைய ஐடி, இதை நான் உங்களுக்கு எக்ஸ்தலத்தோட ஐடியை நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தினம் ஒரு 3 இதை வந்து பஞ்சாப் காவல்துறையினரும் பிஎஸ்எஃப்பும் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ட்ரோனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டல் அனுப்புறது, வெடிகுண்டுகள் அனுப்புறது, அந்த மாதிரி போதைப் பொருள் அனுப்புறதுன்னு பல இதை பண்ணிருக்காங்க. அதை எடுத்துகிட்டு வர்றது இவனுடைய வேலை. 3வது ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது சுஹைல் முகமது சலீம் என்கிற முகமது சுஹைல். இவனும் பார்த்தீங்கன்னா யூபியிலேருந்து வரவன் தான். இவன் வந்து ஏரியாவை கண்காணிக்கிறது, எந்த ஏரியாவில் சம்பவம் செய்யலான்னு இது பண்ணுறது, ராஜஸ்தான் பார்டரில் ஆக்டிவாக சுற்றிட்டு வந்திருக்கான். இப்போ இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க? ஸோ இவங்களுடைய லேப், இதில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர் அகமது சையத் அப்படின்றவன் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர், கேஸ்டர் சீட்ஸ்லேருந்து, இந்த ஆமணக்கிலேருந்து ரிச்சின் அப்படின்ற ஒரு கொடூரமான விஷத்தை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய, அதுலேருந்து வெளியில் எடுக்கக்கூடிய வேலையை அவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ பாய்சனை இவங்க எடுத்திருக்காங்க. எதுக்காக எடுத்திருக்காங்க? இதுதான் வந்து லிட்ரலாக பார்த்தீங்கன்னா நம்மளை திகைக்க வைக்குது. க்ரௌடட் ஏரியா, ரொம்ப மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளை, நம்மளுடைய இது பார்த்துருப்பீங்க, பொது இடங்களில் வந்து வாட்டர் டேங்க் வச்சுருப்பாங்க, அதிலிருந்து மக்கள் தண்ணீர் குடிச்சிட்டு போவாங்க. அதுலேயும் பார்த்தீங்க குறிப்பாக அப்படின்னா இவங்களுடைய டார்கெட் அப்படின்றது அகமதாபாத், டெல்லி மற்றும் லக்னோ, இதில் இருக்கக்கூடிய மக்கள் கூடக்கூடிய பகுதிகள் மற்றும் கோவில்களில் நம்ம தீர்த்தம் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா, கோயிலில் போனீங்கன்னா ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வெளில வரும்போது டேப்பை வந்து கையில் பிடிச்சி தண்ணி குடிப்போம். அந்த மாதிரி இடத்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ டார்கெட் பண்ணப்பட்டது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கோயில்களில் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அது இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்தை பெரிய லெவலில் பாதிக்கும். ஸோ அதே ஆப்ரேஷனில் இப்போ இந்த பேல்காமில் நடந்ததில் துப்பாக்கிக்கு பதிலாக இங்கே விஷத்தை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து எய்ம் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஆர்எஸ்எஸ்ஸோடைய ஆஃபீஸு மற்றும் ஹை ப்ரொஃபைல் சைட்ஸ், ஆர்எஸ்எஸ்க்கும் வந்து எல்லா மாநிலங்களையும் ஆஃபீஸ் இருக்குது, அந்த இடங்களும் வந்து இவங்க வேவு பார்த்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ரிசின் அப்படின்ற இந்த பாய்சன் அப்படின்றது சைனைடை விட 6000 மடங்கு பயங்கரமானது. நல்லா கவனிங்க, ரிசின் அப்படின்றது சைனைடை விட 6000 மடங்கு பவர்ஃபுல்லானது. இதற்கு விஷ முறிவு மருந்தே கிடையாது. சைனைடில் கூட வந்து ஒரு சில டைம் காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசின் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆன்டிடோட்டுமே கிடையாது, அதாவது இதுக்கான விஷ முறிவு மருந்து அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வகையாக ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர் தான். அந்த எடுக்கக்கூடிய ரிசின் அப்படின்றது தாவரங்கள், குறிப்பாக ஆமணக்கிலேருந்து எடுக்கிறாங்க, கேஸ்டர்லேருந்து எடுக்கிறாங்க. ஆனால் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் ஏஜென்ட். ரிசின் நம்ம தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான். ஸோ ஒரு பயங்கரவாதிகள் இந்த முறை இந்தியாவுடைய வரலாற்றிலேயே கிட்டத்தட்ட நான் அறிந்து ஃபஸ்ட்டு டைமாக ஒரு பயாலஜிக்கல் மற்றும் கெமிக்கல் வெப்பனை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்யூப்மெண்ட்ஸு, இதுக்கு உண்டான தேவைப்பட்ட சாமான்கள் எல்லாமே பாகிஸ்தான்லேருந்து பஞ்சாப் ராஜஸ்தான் எல்லையில் ட்ரோன் மூலிமா இந்தியாவில் வந்திருக்கு. அதுக்கு தான் இந்த கூட இந்த 2 கூட்டாளிகளும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்ககிட்ட என்னென்ன கைப்பற்றிருக்காங்க அப்படின்னு பாருங்கன்னா, 3 பிஸ்டல் கை துப்பாக்கி, 30 லைவ் கேட்ரிட்ஜு, ப்ரீகர்சர் கெமிக்கல், அந்த ரெசினை வந்து ஆமணக்குலேருந்து எடுக்கிறதுக்கான இது 4 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய் மற்றும் ஆமணக்கு, இந்த பீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு விதை 4 லிட்டர் ஆமணக்கு எண்ணெய், அந்த ஆமணக்கிலிருந்து ரெசினை வெளியில் எடுக்கிறதுக்கான கெமிக்கல் ப்ரீகர்சர், 3 கை துப்பாக்கிகள், 30 தோட்டாக்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ரெசின் இவங்ககிட்ட ஃபுல்லாக இவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியல, அந்த ப்ராசஸில் இருந்திருக்காங்க. அதுக்கு உண்டான இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸை வந்து குஜராத் காவல்துறையினர் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இப்போ இவங்க ஐஎஸ்கேபியோடைய ஹேண்டிலர் டெலகிராம் மூலிமா இவங்க டச்சில் இருந்திருக்காங்க. பாகிஸ்தானுடைய இன்டெலிஜென்ஸ் எப்படி லிங்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஐஎஸ்கேபி அப்படின்றது ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது கூட இவங்க நேரடியாக தொடர்பு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யார் மூலிமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய எல்லைக்குள்ள ட்ரோன் மூலிமா வருது. இது எல்லாமே லோ காஸ்ட் லோ ஃப்ளைங் ட்ரோன், அனைத்தும் முறியடிக்க முடியாது.
அரசாங்கம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. நான் போன வருஷம் கூட சொல்லியிருந்தேன் பிஎஸ்எஃப் ஆப்ரேஷன்ஸ் பற்றி பேசும்போது ஒரு பிஎஸ்எஃப் அதிகாரி என்கிட்ட சொன்னார், 24 மணி நேரம் நம்மளுடைய பிஎஸ்எஃப் வீரர்கள் வானத்தை பார்த்து நிற்க முடியுமானா முடியாது, அவ்வளோ பெரிய எல்லை அது. ஸோ அதை எப்படி அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை இப்போ நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் சேர்ந்த நிறுவனங்களை நிறைய அதில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம தனியாக பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பிகேஎன்னு சொல்லக்கூடிய பப்பர் கால்சா இன்டர்நேஷ்னல், இந்த காலிஸ்தான் மற்றும் இந்த பயங்கரவாதிகள் ஐஎஸ்ஐயோடைய இந்த உள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இவங்க எல்லாம் 2 பேருமே கனெக்ஷனில் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வருஷம் தொடர்ந்து கண்காணித்து இவங்களை வந்து கரெக்டாக ட்ராக் பண்ணி கடைசியாக நவம்பர் 8ஆம் தேதி ராத்திரி வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி இந்த நியூஸ் வந்து பொதுத்தளத்தில் வெளியில் வருது. சோஷியல் மீடியாவில் எல்லாருமே ரொம்ப கடுமையாக பயந்து போய் பயம், அந்த கோபம் எல்லாமே தெரியுது. இவங்களை வந்து கிளியர் கட்டாக இது பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தானுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஷிஃப்ட், நேரடியாக பயங்கரவாதிகளை அனுப்பாமல் இங்கே இருக்கக்கூடிய சில மூடர்களை, பைத்தியக்காரர்களை பயங்கரவாதிகளாக மாற்றி இந்தியாவுக்கு எதிராக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது முதல்ல குஜராத் காவல்துறை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை மற்றும் ஏடிஎஸ் அமைப்புக்கு மிகப்பெரிய சல்யூட்டை நம்ம கொடுக்கணும். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு போலீஸ் ஒருத்தங்க பண்ணுறது கிடையாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறையினர், இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், இது எல்லாமே அவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. இப்போ காவல்துறையினர் நம்ம கண்ணாமனான்னு விமர்சனம் பண்ணுறோம், தவறுகள் இருக்கும்போது விமர்சனம் பண்ணுறோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவங்க பின்னாடி இருந்த திரைமறைவில் ஒரு பாலையும் அவங்க தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கோலாக மாறாது. என்னைக்கா ஒரு நாள் ஒரு கோல் போயிடும். அப்போ நம்ம கேட்போம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரா, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராணுவம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ரேஷன் இது. ஸோ இதில் பதபதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது 2. முதல்ல இது நாள் வரை நம்ம யோசிக்கவே முடியாத ஒரு சைனைடை விட 6000 மடங்கு வீரியம் உள்ள ஒரு பாய்சனை இருந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலியமாக நீர்நிலைகள் மற்றும் கோயில்களில் குறி வச்சு மக்களை வந்து விஷன் மூலியமாக கொல்லணும் அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா எவ்வளோ பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்குன்றதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த மாதிரியான இதை அரெஸ்ட் பண்ண இப்போ குஜராத்தோட ஏடிஎஸ் வந்து தடுத்திருக்காங்க. இப்போ இது கூடவே நவம்பர் 10ஆம் தேதி இன்னொரு சம்பவம் வந்து நடக்குது. அந்த சம்பவத்தை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் ஒரு ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. இது வந்து ஜேஎன்கே போலீஸும் ஹரியானா போலீஸும் பண்ண ஜாயிண்ட் ஆப்ரேஷன். ஜேஎன்கேல ஒரு லீடு கிடைக்கிது. ஒரு நவம்பர் 9ஆம் தேதி ஜேஎன்கேவுடைய முக்கியமான ஜெயில்களில் ரெய்டு பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரவாத சம்மந்தப்பட்ட கைதிகள் எல்லாமே தொலைபேசிகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு, இன்ஃபேக்ட் பெங்களூர் கூட இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் ரெக்ரூட்டரில் ஆரம்பித்து மர்டர் கன்விக்ட்லேருந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற வீடியோலாம் நம்ம பார்த்தோம். அங்கே உள்ளே போய் அந்த விசாரணைக்கு பிறகு அந்த விசாரணையிலேருந்து ஒரு நூலை பிடிச்சு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஃபரிதாபாத்தில் ஒரு ரெய்டு ஒன்று பண்ணுறாங்க. அந்த ரெய்டில் 300லேருந்து 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் அப்படின்றது பிடிக்கப்பட்டிருக்கு. இது பல ஊடகங்களில் ஆர்டிஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் கன்ஃபார்ம்டாக நம்மளால் சொல்ல முடியல. பட் இது ஆல் லேக்லி அமோனியம் நைட்ரேட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வெடி குண்டு தயாரிக்கிறதுக்கான பொருட்கள். ஒரு AK-47 ரைஃபிள், ஒரு பிஸ்டல், தோட்டாக்கள், டைமர் டிவைஸ், அதை வெடிக்க வைக்கிறதுக்கான டைமர் டிவைஸ், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானாவில் ஜேஎன்கே போலீஸும் ஹரியானா போலீஸும் சேர்ந்து ரைடு பண்ணி பிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கைது செய்யப்படக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷே முகமதை ப்ராபகண்டா பண்ணக்கூடிய ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் கிட்ட தான் இதை வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த இன்னொரு டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் முஜமில் ஷக்கீல் அப்படின்றவன், 2 பேருமே டாக்டர்ஸு. இவங்க தான் அல் ஃபலால் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் ஃபரிதாபாத்தில் 350 கிலோ அமோனியம் நைட்ரேட் ஸ்ட்ரோக் ஆர்டிஎக்ஸ் ? அது என்ன நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியல. ப்ளஸ் பிஸ்டல்ஸ், AK-47, தோட்டாக்கள், டைமர் டிவைஸோட பிடிபட்டிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு சீரியஸான ஒரு இதை கொடுக்குது. ஏன்னா அக்டோபர் 27ஆம் தேதி ஜேஎம்ஓடைய போஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீநகரில் வருது. பெல்காம் தாக்குதலுக்கு பிறகு அக்டோபர் 27ஆம் தேதி ஜெய்ஷே முகமதுடைய போஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீநகரில் வருது. அதை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் சிசிடிவிஸ் மூலிமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நவம்பர் துவக்கத்தில் டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் அப்படின்றவனை உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய சஹரான்பூர்லேருந்து பிடிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஒரு AK-47 அம்யூனிஷன் எல்லாமே இருந்திருக்கு. இது எங்கன்னு பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவனை பிடிச்ச பிறகு இவன்
ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற ஒரு மருத்துவர். அனந்த்நாகில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஜிஎம்சி அனந்த்நாகில் வேலை செய்யக்கூடிய ஒரு மருத்துவர் தான் இந்த டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் அப்படின்றவங்க. இவங்கிட்ட தான் இந்த AK-47 யூபியில் இருக்கக்கூடிய சாரன்பூரில் பிடிக்கிறாங்க. அந்த பிடிபட்ட ரைஃபிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் இருக்கக்கூடிய அனந்த்நாகில் இருக்கக்கூடிய அவனுடைய லாக்கரில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டாகரேஷன் வந்து அப்படியே ஜம்மு காஷ்மீரோட ஜெயிலுக்கு போகுது. அங்கே ரைட்ஸ் நடத்துகிறாங்க, மல்டிபிள் ரைட்ஸு. பிறகு அங்கேருந்து ஃபரிதாபாத் வருது. ஃபரிதாபாத்தில் வந்த பிறகு இந்த டாக்டர் முஜமில் ஷக்கீல் அப்படின்றவங்க மூலிமா இது பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய இந்த இது ரைட் பண்ணும்போது கிளியர் கட்டாக இங்கே வந்திருக்காங்க. 2 பேரையுமே இப்போ ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் வந்து ரிமாண்ட் எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்போது என்னென்னலாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றது 300லேருந்து 350 கிலோ இது வந்து அமோனியம் நைட்ரேட். இது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் RDXன்னு சொல்கிறாங்க. RDXாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இது அமோனியம் நைட்ரேட் தான். இது ஒரு கமர்ஷியல் எக்ஸ்ப்ளோசிவ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெப்பன்ஸு AK-47 ரைஃபிள், பிஸ்டல், 3 மேகசின் மற்றும் அம்யூனிஷன், வாக்கி டாக்கி செட்டு, 20 டைமரு. 20 டைமர் அப்படின்ற போது 20 குண்டுகள் நம்ம சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். IEDஸ்க்காக இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் அல்-ஃபலா ஹாஸ்பிட்டல், ஃபரிதாபாத். இந்த இடத்துல தான் இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணியிருக்காங்க. ஒரு JNKவோட சேர்ந்த மிக முக்கியமான ஆட்கள் இவங்க. ஆதில் அகமது ரத்தேர் அப்படின்றவன் ஃபரிதாபாத்தில் யூபியில் இருக்கக்கூடிய சாரன்பூரில் பிடிபடுறான். இவன் எங்கேருந்து வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், புல்வாமா மாவட்டத்தை சேர்ந்தவன். இவனை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸ் ஆக்ட் மற்றும் ஊப்பாவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஃபரிதாபாத்தில் டாக்டர் முஜமில் ஷக்கீல் அப்படின்றவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய அல்-ஃபலா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய MBBS பட்டம் பெற்ற ஒரு மருத்துவன். இவனும் பார்த்தீங்கன்னா புல்வாமாவை சேர்ந்தவன். 2 பேருமே எஜுகேட்டட். இப்போ இந்த 2 இன்சிடெண்ட்டை நீங்கள் கோர்வையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரியும். இந்த ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது கேன்சரை விட ஒரு மிகப்பெரிய ஒரு நோயாக இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. படித்தவங்க படிக்காதவங்க, இப்போ கோயம்புத்தூரில் இருந்த ஜமிஷா மோபினை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவன் மெக்கானிக்காவோ ஏதோ தான் இருந்தான். ஸோ அப்போது வந்து சில கருத்துக்கள் என்ன வந்துச்சா, அவன் படிக்காதவன், அவன் வந்து முட்டாளாக இருந்திருக்கிறான், அதனால தான் ரேடிக்கலைஸ் ஆகிட்டான்ட்டு. இங்கே சம்மந்தப்பட்டவங்க வந்து டாக்டர்ஸ். இது வந்து விளையாட்டு விஷயம் கிடையாது. ஒரு டாக்டர் அப்படின்றது கடவுளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு தொழில். ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட தான் போய் கையெடுத்து நின்றுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மருத்துவ தொழிலில் இருக்கவனுங்க ISISலோடைய சித்தாந்தத்தில் உள்ளே போய் ரெசின் பாய்சனை எடுத்து மக்களை கொல்லணும்னு நினைக்கிறதும், வெடிகுண்டு தயாரிக்கிறதுக்கான அமோனியம் நைட்ரேட்டை IEDயும் கையில் வச்சு பிடிபடுறது அப்படின்றது இப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இந்தியாவுடைய இன்டர்னல் செக்யூரிட்டியை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான கிளியர் கட்டாக உணர்த்துறோம். இது எல்லாமே தடுத்துட்டோம். காவல்துறையினருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். JNKவாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், இல்லை குஜராத்தாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட இருந்த ராஜஸ்தானாக இருக்கட்டும், எல்லாருக்குமே, மகாராஷ்டிரா IATSலேருந்து தமிழ்நாடு உட்பட. ஏன்னா இதெல்லாமே ஒரு வலை. ஒருத்தர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல்களை நம்ம எதிர்த்து நோக்கி நிற்கிறோம் அப்படின்றது தெரியணும். குறிப்பாக இது நாள் வரைக்கும் பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னாலே ஒரு துப்பாக்கி இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம், வெடிகுண்டு தான் பார்ப்போம். முதல் முறையாக எனக்கே கொஞ்சம் இதை படிக்கும்போது, இதை ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு கொடூர பாய்சனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதன் மூலயமா வந்து நூற்றுக்கணக்கான மக்களை கொல்லணும் அப்படின்றது தான் இந்த மூடர்களுடைய எய்மாக இருக்குது. இவங்களுக்கு எந்த ஒரு நீதிமன்றமும் பெயில் கொடுக்கக்கூடாது. சட்டம் அப்படின்றது ஊப்பால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த விதமான காரணம் கொண்டும் இவங்க நிரபராதிகளாக இருந்தால் அது வேறு விஷயம். பட் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உண்மை என்ன அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும். ஏன்னா ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி, பேசிக்காக செக்யூரிட்டி ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் 2 விஷயம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் த்ரெட்டை வந்து நீங்கள் எஸ்டிமேட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் நம்மளோட நாட்டை வந்து பாதிக்கும். அதே சமயம் த்ரெட்டு இருக்கும்போது அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி த்ரெட்டே இல்லைன்னு நம்ம ஒரு போலியான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தால் அதுவும் நம்மளை பாதிக்கும். இது இப்போ இந்தியாவில் ஆரம்பிச்சிருக்கு, எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஏன்னா இது வந்து ஒரு டூலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது பாகிஸ்தான்ற நாடு. பங்களாதேஷுக்கு எதிராகவும் நாளைக்கு பயன்படுத்துவாங்க. ஆசியான் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளையும் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ரேடிக்கலைசேஷன் அப்படின்றது ஒரு மோசமான டூல். உங்களுக்கு ஆன்லைனில் இந்த மாதிரியான ரேடிக்கலைஸ் நபர்கள் உங்கள் கண்ணுக்கு படுறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீம் சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, அந்த வன்மம் தெரியுது அப்படின்னா தயவு செய்து காவல்துறைக்கோ இல்லை என்னையோட இமெயில் ஐடிக்கோ வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா சமூகத்தில்
இப்போ அவங்களுடைய மனைவி, இந்த டாக்டரோட மனைவி சொல்கிறது, 20 வருடமாக நான் பார்த்துருக்கேன், அப்படிலாம் யாரும் வந்துட்டு, இப்போ சமீபமாக தான் எங்கள் வீட்டில் அந்த டாக்டர் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு, 4 முறை எங்கள் வீட்டில் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு, இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கும்னு எங்களை எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு. குடும்பத்தினாருக்கே தெரியாத அளவுக்கு, தெரிஞ்சிருக்கா தெரியலையான்னு தெரில, பட் அந்த பெண்மணி சொல்கிறாங்க, தெரியாத அளவுக்கு இவங்கெல்லாம் ரேடிகலைஸ் ஆகுறாங்க அப்படின்னா, எங்கேயோ துருக்கியிலையும் சிரியாலையும் பாகிஸ்தான்லையும் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய, நம்ம தேசத்துக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த மூடர்கள் நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை குத்தக்கூடிய வேலையை வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு சீரியஸான த்ரெட்டு. வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய செக்யூரிட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டியை இன்னும் அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். உங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.